திருநாயகி சத்யநாராயணன் திருவாதவூர் பற்றி உரை வழங்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூர் நாகராஜன் அன்னை, அதாவது புதுச்சேரி மலர் அவர்களை பற்றிய இரண்டாவது உரையை இந்த வாரம் நிகழ்த்த இருக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஷிவ் நாராயண் சென் அவர்கள், ட்ரூத் எடிட்டர் அவர்கள், கல்கத்தாவிலிருந்து நமக்கு மாயை பற்றி இன்றைய உரையை நிகழ்த்த இருக்கிறார். அதை தொடர்வதற்கு முன்பாக முதலில் இதோ பிரகன்நாயகி சத்யநாராயணன் பெங்களூரிலிருந்து வழங்கும் திருவாதவூர் புராணம். ஞானமயம் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஆலயம் அறிவும் வழங்குவது பிரகன்நாயகி சத்யநாராயணன். பெருகும் வைய இதனை அழைப்பிக்குமே, பிறம்படிக்கு பிரான் மேனி கன்றுமே, நரியலாம் பரியாக நடத்துமே, நாடி மூகைத்தனை பேசுவிக்குமே, பரிவிற் பிட்டுக்கு மண் சுமப்பிக்குமே, பரமன் ஏடு எழுத கோவை பாடுமே, வருகும் புத்தரை வாதினில் வெல்லுமே, வாதவூரர் வழங்கிய பாடலே. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது வேதநாதர் அருள் புரியும் திருவாதூர் திருத்தலமாகும். திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் அவதரித்த திருத்தலம் இதுவே. இத்திருத்தலம் மதுரை மாநகரின் வடகிழக்கே 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இறைவனின் திருநாமம் வேதநாதர் அல்லது திருமறைநாதர். இறைவி வேதநாயகி அல்லது ஆரணவல்லியம்மை. ஸ்தல விருட்சம் மகிழமரம். தீர்த்தம் பைரவ மற்றும் கபில தீர்த்தம். இத்திருத்தலத்தை பற்றிய ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு. சிவபிரான் மகாவிஷ்ணுவுக்கு வேதம் நானே என்று உபதேசித்த தலம் இது. சிவபிரான் ஸ்வயம்புலிங்கமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். சிவபிரானின் வலப்பாகத்தில் தனி கோவில் கொண்டுள்ள அம்மன் சந்நிதி மிகவும் பழமையானது. பிரம்மா செய்த ஆரண கேதக வேள்வியில் தீப்பிழம்பில் உதித்தவளே இங்கு அருள் புரியும் ஆரணவல்லியம்மை. மாண்டவ்ய முனிவரின் சாபத்தால் முடமாகிவிட்ட சனி பகவான் தன் முடம் நீங்கி மீண்டும் நடக்க துவங்கியது இவ்வூரில் தொழுது துதித்த பின்னரே ஆகும். சனி பகவானின் வாதம் தீர்த்தபடியால் இது வாதவூர் என்று வழங்கப்பெறுகிறது. இங்கு வழிபட்டால் கை, கால் முடம், பக்கவாதம் ஆகியவை தீரும் என்பது அனைவரது நம்பிக்கையாகும். இங்கு சிவபூஜையில் ஆழ்ந்திருக்கும் புருஷா மிருக பாண்டவரின் அஸ்வமேத யாகத்திற்கு உதவி செய்யும் பொருட்டு பீமனோடு தென் திசை வந்த பின்னர் ஹரிஹரன் விருப்பப்படி நிரந்தரமாய் இத்திருத்தலத்திலேயே தங்கிவிட்ட தலம் இது. இத்தெய்வத்தை கோவிலின் வடபுறத்தில் ஏரியின் கீழ்ப்பகுதியில் காணலாம். மழை குறைவான காலத்தில் மக்கள் இத்தெய்வத்தை வழிபட உடனே மழை பெய்து பஞ்சம் நீக்குவது இன்றும் நடக்கும் அதிசயமாகும். படிகளோடு அமைந்துள்ள பைரவ தீர்த்தத்தையும் மகிழ மரத்தையும் இங்கு காணலாம். இக்கோவிலில் உள்ள கொடுங்கை தனி சிறப்பு வாய்ந்தது. திருவாரூர் தேரும் திருவாதவூர் கொடுங்கையும் என்பது உலக வழக்கு. ஆலயத்தின் வடக்கீழ் மூலையில் பண்டை கொடுங்கைகளை காணலாம். மண்டபங்களின் மேல் பகுதியில் இருந்து வரும் மழை நீரும் காற்று வாக்கில் அடிக்கும் சாரலும் சூரிய வெப்பமும் உட்புறத்தில் புகாமல் தடுக்கின்ற அமைப்பே கொடுங்கை எனப்படும். இங்கு மாணிக்க வாசகர் எழுப்புவித்த மண்டபங்களில் உள்ள 10-12 கொடுங்கைகள் பொறியியல் அதிசயமாகும். கபில முனிவர் இத்தலத்திலேயே பிறந்துள்ளார். வீரஹத்தி தோஷம் நீங்க அவர் துதித்த பழம்பெரும் திருத்தலம் இதுவே. இங்குள்ள கபில தீர்த்தமே இன்றும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. 5 நிலைகள் உள்ள ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. வேதநாயகர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். சிவபிரான் கலையில் பைரவரின் வாகனமான நாயை மறைக்கச் செய்தார். ஆகவே ஈசனிடம் நாய் வாகனம் வேண்டினார் பைரவர். திருவாதவூர் சென்று வழிபட அங்கு தொலைந்த வாகனம் கிடைக்கும் என்று சிவபிரான் அருளவே திருவாதவூர் வந்து பைரவர் இங்கு ஒரு திருக்குளத்தை அமைத்து வழிபட்டார். அதுவே பைரவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பைரவரின் வழிபாட்டினால் மகிழ்ந்த சிவபிரான் அவருக்கு நாய் வாகனத்தை தந்தருளினார். ஆகவே இங்கு பைரவர் கனிவுடனும் மகிழ்ச்சியுடனும் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு 8 அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் தொலைந்த பொருட்களும் வாகனங்களும் திரும்பி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவிலில் சிந்தாமணி விநாயகர், காளீஸ்வரர், விஸ்வநாதர், நடராஜர், வியாக்கிரபாதர்,
பதஞ்சலி முனிவர், மாணிக்க வாசகர், சுந்தரர் ஆகியோருக்கு தனி சந்நிதிகள் உள்ளன. மாணிக்க வாசகருக்கு சிலம்பொலி காட்டிய ஸ்தலம் இது. கோவிலுக்கு வரும் வழியில் சாலை அருகில் மாணிக்க வாசகர் பிறந்த இடம் உள்ளது. இப்போது அங்கு சிறிய கோவில் ஒன்று உள்ளது. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் 51 அதிகாரங்களில் 650 பாடல்கள் உள்ளன. திருவாசகத்தால் மகிழ்ந்த சிவபிரான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று மாணிக்க வாசகரிடம் கூறவே திருக்கோவையார் 400 பாடல்களாக மலர்ந்தது. மாணிக்க வாசகரின் திருவாசகத்தை அனுபவித்து ஓதி அதன் பொருளை உணர்ந்து ஆனந்தமடைந்த வள்ளலார் கூறுவது இது. வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பஞ்சாற்றினில் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. திருஞான சம்பந்தர் இந்த தலத்தை திருச்சேத்திர கோவையில் மைண்டீச்சரம் வாதவூர் வாரணாசி என்று வைப்பு தலமாக பாடியருளியுள்ளார். காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஆரோக்கியத்துடன் வாழ வைத்து முக்தி அருளும் வேதநாதரும் ஆரணவல்லியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் அவர்களே. பெங்களூரிலிருந்து திருவாதவூர் பற்றி திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கிய உரையை கேட்டீர்கள். அடுத்ததாக நாம் பெங்களூர் நாகராஜன் வழங்கும் அன்னை பற்றிய 2வது பகுதியை இன்று கேட்க இருக்கிறோம். அதற்கு பிறகு டாக்டர் சென் அவர்கள் நமக்காக கல்கத்தாவிலிருந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இதோ பெங்களூர் நாகராஜன் வழங்கும் உரை. அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்களே, சந்தானம் நாகராஜன், வணக்கம், நமஸ்காரம். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் பாண்டிச்சேரி மதர் அன்னையின் திவ்ய சரித்திரத்தையும் அருள்மொழிகளையும் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ அன்னையின் திவ்ய சரித்திரம் அதி அற்புதமானது. அனுதினமும் நூற்றுக்கணக்கான தெய்வீக சம்பவங்களால் கோர்க்கப்பட்ட நறுமணம் வீசும் மலர்களை கொண்டுள்ள தெய்வீக மாலை என அவர் திகழ்ந்தார். 1878 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 21ஆம் தேதி பாரிஸில் அன்னை பிறந்தார். அவரது இயற்பெயர் மீரா அல்ஃபசா. இளவயதிலேயே படிப்பில் சிறந்து விளங்கிய அவருக்கு யோக சாதனையில் நல்ல நாட்டம் இருந்தது. பல ஆன்மீக அனுபவங்களை தொடர்ந்து பெற்றார். சமயம், மெய்ஞானம், கலை, கவிதை, இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறந்த உலக நூல்களை அவர் கற்றுத் தெளிந்தார். 1914 முதல் முறையாக பாண்டிச்சேரி வந்த அவர் அரவிந்தரை தரிசித்தார். உடனேயே காண்ட காட்சிகளில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரே என உணர்ந்தார். ஜப்பானுக்கு சிறிது காலம் சென்ற அவர் மீண்டும் 2வது முறையாக பாண்டிச்சேரிக்கு 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வந்தார். இந்த முறை அவர் உற்றார் உறவினர் அனைவரையும் விட்டுவிட்டு வந்துவிட்டார். ஸ்ரீ அன்னை முதலில் மக்ரி ஹோட்டலில் தங்கினார். பின்னர் வாடகையில் எடுத்துக்கொண்ட வீடு ஒன்றுக்கு சென்றார். பிறகு வேறு சில வீடுகளுக்கு மாறினார். கடைசியாக சென்று வசித்த வீடு மிக மிக பழைய வீடு. நவம்பர் 24ஆம் தேதி அன்று அடித்த புயல் காற்று மழையினால் வீடு பல இடங்களில் ஒழுக ஆரம்பித்தது. எதிர்பாராமல் ஏதேனும் நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணிய ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை தான் குடியிருந்த 41ஆம் நம்பர் பிரான்சுவா மர்த்தேன் வீதிக்கே வந்து குடியிருக்க சொன்னார். அது முதல் அங்கேயே அன்னை தங்கத் தொடங்கினார். அப்போது அங்கே அரவிந்தருக்கு 4 அல்லது 5 சீடர்கள் இருந்தனர். பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்த அன்னை எளிமையாக வாழத் தொடங்கினார். 1922ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பிரான்சுவா மர்த்தேன் வீதி வீட்டிலிருந்து மரீன் வீதி 9ஆம் நம்பர் வீட்டுக்கு ஆசிரம வீதி மாற்றப்பட்டது. அது முதல் அன்னை வீட்டின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 1920இல் 20 சாதகர்கள் சேர்ந்தனர். ஆசிரமம் மெல்ல மெல்ல விரிவுபடலாயிற்று. அரவிந்தரின் யோகம் உக்கிரமானது. அவர் தனித்து ஒதுக்கத்தில் இருக்க ஆரம்பித்தார். 1928இல் சாதகர்கள் எண்ணிக்கை 50ஐ தாண்டியது. சாதகர்கள் அன்னையை நேரில் கண்டு தியானம் செய்வர். அப்போது அரவிந்தர் தரிசனத்தை 3 நாட்களில் மட்டுமே பெற முடிந்தது. பிப்ரவரி 21 ஸ்ரீ அன்னை பிறந்த நாள், ஆகஸ்ட் 15 ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த நாள், நவம்பர் 24 ஸ்ரீ அரவிந்தர் தம் அத்தியாத்ம வாழ்வில் பேரனுபவம் பெற்ற நாள் ஆகியவே இந்த 3 நாட்கள். ஆசிரமம் அரசியல் என்ற வேறுபாடுகளை கடந்து விளங்கியது, பிரம்மாண்டமானது. 1950 ஸ்ரீ அரவிந்தர் மகா சமாதி அடைந்தார். விஞ்ஞான சக்தி
அதாவது சுப்ரமெண்டல் கீழறங்க செய்து அது தன் உருமாறுதல் வேலையை செய்ய செய்வதே தந்த வழி என்றார் அவர். உலக சமுதாயத்தில் புதிய சகாப்தம் தொடங்க ஆரம்பித்தது. இதுவரை இருந்து வந்த பூரண யோகம் விஞ்ஞான சுப்ராமெண்டல் பூரண யோகமாக உருமாறுதல் எய்தியது. ஸ்ரீ அரவிந்தரின் பணியை அன்னை தொடர ஆரம்பித்தார். 1952 ஸ்ரீ அன்னை பன்னாட்டு கல்வி மையத்தை தொடங்கினார். 1968 உலகிற்கே புதுமையாக விளங்கிய ஆரோவில்லியை தொடங்கினார். 1973 நவம்பர் 17 ஸ்ரீ அன்னை மகா சமாதி அடைந்தார். ஸ்ரீ அன்னையின் பணி மிக மகத்தானது. புவியை புதிய ஏற்றத்திற்கு கொண்டு செல்லும் பணி அது. சாதகர்களை உயர உயர ஏற்றிச் செல்லும் மகத்தான பணி அது. என்னை நினைத்தவுடன் நான் எப்போதும் இருக்கிறேன் என்று அவர் அருளியிருக்கிறார். அதை நிரூபிக்கும் வகையில் சாதகர்கள் இன்றும் அவரது வழிகாட்டலை தொடர்ந்து வருகின்றனர். அவரை ஸ்மரிப்போம், உயர்வோம். தன் வாழ்வில் இருந்த பல அதிசய நிலை அவரே கூறியுள்ளார். சென்ற வாரத்திலே 2 நிகழ்ச்சிகளை பார்த்தோம். 3வது நிகழ்ச்சி இது. கிளம்சலில் அவர் கூறியது இது. கிளம்சலில் நான் சீமான் தேயோன் அவர்கள் வீட்டில் தான் வசித்து வந்தேன். அங்கு ஒரு பியானோ இருந்தது. இதை முன்பே இருந்திருந்த நான் குறிப்புள்ளடங்கிய அந்த பாட்டு புத்தகங்களையும் கையோடு எடுத்துச் சென்றிருந்தேன். அடிக்கடி அங்கே நான் பியானோ வாசித்து வந்தேன். ஒரு நாள் ஒரு முழு கானத்தை நீண்ட நேரமாக பியானோவில் வாசித்து நான் நிறுத்தியுடனே திடீரென பேக் பேக் என்று ஒரு விசித்திர ஒலி என் செவிகளிலே பட்டது. இந்த துணி எங்கிருந்து வருகிறது என்று ஆராயிருட்டேன். பின்பக்கமாக திரும்பி பார்த்தபோது வாய்ப்படி அருகில் ஒரு புதிய விருந்தாளி ஒருவர் வீட்டிருப்பதையும் அவர் விழிகள் புதுங்க என்னையே உற்றி நோக்கிவாறு இருப்பதையும் கண்டேன். அவர்தான் திருவாளர் தவளையார். நான் அவரை பார்த்தபோது அவர் பேக் என்றார். அவர் என்ன சொன்னார் என்பது எனக்கு நன்கு புரிந்துவிட்டது. அவர் கூறியதாவது மேற்கொண்டு இன்னொரு முறை பாடு என்பதே. அதனால் இன்னும் சிறிது நேரம் நான் பியானோ வாசித்தேன். நான் நிறுத்தும் வரை அவர் அங்கேயே விட்டிருந்து மெய்மறந்து கவனத்துடன் இசை கேட்டு அனுபவித்தார். அதன் பிறகு நான் எப்போது பியானோ வாசித்தாலும் அந்த தவளை எங்கிருந்தோ தோன்றி பிதுங்கிய வழியுடன் பாட்டை மிக கவனமாக கேட்டு அனுபவித்து வந்தது. நான் நிறுத்தியுடன் அது பேக் என்று சொல்லும். அன்னையருடைய மலர்களின் சக்தி. மலர்களுக்கு உலகில் உள்ள எல்லா நாகரிகங்களிலும் தனிப்பட்ட இடம் உண்டு. ஆனால் ஸ்ரீ அன்னை அவற்றின் அபார சக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த ரகசியத்தை அறிந்து அதை கடைப்பிடித்தால் அரிய சித்திகளை பெறுவோம். சில முக்கிய மலர்களின் சக்தி பற்றி ஸ்ரீ அன்னையின் அருளையை இப்போது காணலாம். தமிழ் பெயரை சொல்கின்றேன், அதனுடைய பயனை சொல்கின்றேன். அல்லி செல்வம், நாகலிங்கி பூ லட்சுமி கடாட்சம், பூவரசம்பூ உடல்நலம், ஒய்யாப்பூ நிதானம், பூஷணிப்பூ அபரிமிதம், சாமந்தி சக்தி, வாடாமல்லி மரம்லா வாழ்வு, பட்டிப்பூ அல்லது நித்திய கல்யாணி முன்னேற்றம், கொடிரோஸ் சுமுகம், குரோட்டன்சி தவறான எண்ணங்களை மறுக்கும் திறன், மனோரஞ்சிதம் தெளிவான மனம், நந்தியாவட்டை தூய்மையான மனம், அரளி அல்லது குவளை மனம் சிறப்புறுதல், சூரியகாந்தி ஒளியை நோக்கி வரும் சித்தம், மாம்பழம் தெய்வ ஞானம், மகிழம்பூ பூர்த்தி, பவழமல்லி அல்லது பாரிஜாதம் பக்தி அல்லது ஆர்வத்தை தூண்டுவது, வெண்தாமரை தெய்வ சித்தம், செந்தாமரை அவதாரம், காகிதப்பூ பாதுகாப்பு, வேப்பம்பூ ஆன்மீக சூழல், மகிழம்பூ பொறுமை, எருக்கம்பூ தைரியம், மாதுளம்பழம் தெய்வீக அன்பு, அல்லி மகாலட்சுமியின் பூர்ண செல்வம் கிடைப்பது, அசோகப்பூ சோகமின்மை, செங்காந்தல் சச்சரவின்மை, துல்க சாமந்தி மனத்தின் தெம்பு, செம்பருத்தி சிவப்பான செம்பருத்தி பொங்கி வரும் சக்தி தரும், மல்லிகை தூய்மை தரும், துளசி பக்தி தரும், சங்குப்பூ நீளம் ராதையின் உண தரும், டிசம்பு பூ விழிப்பதும். இப்படி இன்னும் 200 மலர்களை பற்றி அவர் கூறியுள்ளார். அன்னை சிறுவருக்கு ஏராளமான கதைகளை கூறியுள்ளார். குழந்தைகுமார் கொண்ட அக்கறையும் அவரது பரிவும் எல்லையற்றது. அவரது கல்வியிலே அவர் விசேஷ அக்கறை எடுத்துக்கொண்டார். அவர்களுக்காக அவர் அருளிய கதைகள் மிக சுவையான. எடுத்துக்காட்டாக ஒழுங்கு பற்றியும் மலர்ச்சி பற்றியும் அவர் கூறிய 2 கதைகளை இங்கே காணலாம். ஒரு கிராமத்து பண்ணை வீடு ஒன்றில் தாத்தா காலத்து பழைய கடிகாரம் ஒன்று இருந்தது. அது 150 ஆண்டுகள் இழுடாது ஓடி சரியான நேரத்தை காட்டி வந்தது. ஒவ்வொரு நாள் காலையும் அந்த வீட்டில் இருந்த விவசாயி காலை எழுந்தவுடன் அந்த கடிகாரம் அருகே சென்று அதை முதலில் பார்ப்பதோடு அது சரியாக ஓடுகிறதா என்றும் பார்ப்பார். ஒரு நாள் காலை இப்படி வழக்கம் போல அவர் கடிகாரத்தை பார்த்தபோது அது திடீரென்று பேசத் தொடங்கியது. 150 ஆண்டுகளாக நான் வேலை செய்து வருகிறேன், நிற்காமல் ஓடி சரியான நேரத்தை காட்டி வருகிறேன். எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. எனக்கு ஓய்வு வேண்டாமா? உன்னுடைய புகார் சரியானதில்லை எனது அருமை கடிகாரமே என்று பதிலளிக்க தொடங்கிய விவசாயி தொடர்ந்தார். ஒவ்வொரு டிக்கிலும் உனக்கு ஒரு வினாடி ஓய்வு இருப்பதை நீ மறந்து விடாதே. கடிகாரம் ஒரு வினாடி யோசித்தது. பிறகு மீண்டும் வழக்கம் போல தன் பணியை தொடர்ந்தது. குழந்தைகளே, இந்த கதை கூறும் நீதி என்ன? ஒரு ஒழுங்குமுறையிலான வேலையில் களைப்பும் ஓய்வும் சரியானபடி ஒன்று கொண்டு ஈடுபடுத்த அமைக்கப்பட்டால் அந்த ஒழுங்குமுறையே அதிக வலுவையும் அதனால் உண்டு வலியாயும் நீக்கிவிடும் என்பதுதான். அடுத்த கதை இது. பெர்ஷியாவில் தேனை விற்கும் பெண்மணி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் மலர்ந்த முகத்தையும் இனிய சுபாவத்தையும் கொண்டிருந்தாள். அவளுடைய கடைக்கு எப்போதும் வாடிக்கையாளர் கூட்டம் கூட்டமாக வந்து வாங்குவது வழக்கமாகிவிட்டது. இந்த கதையை சொல்லும் கவிஞர்
அந்த பெண்மணி விஷத்தை விட்டாலும் கூட அதை தேன் என்று எண்ணி வாங்கி விடுவார்கள் என்கிறார். இதை பார்த்து எரிச்சல் அடைந்த ஒரு மனிதன் அவள் இவ்வளவு லாபத்தை அடைகிறாள் எண்ணி அதே வியாபாரத்தை தானும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆகவே தான் ஒரு கடையை ஆரம்பித்தான். அதில் வரிசையாக தேன் குடங்களை கொண்டு வந்து அடுக்கினான். அங்கே வந்தவர்களை எல்லாம் அவன் அலட்சியமாக நடத்தினான். ஆகவே ஒவ்வொருவராக எல்லோரும் அங்கிருந்து நழுவினார்கள். ஒரு ஈ கூட அவன் தேன் குடத்தின் பக்கம் போகவில்லை என்கிறார் கவிஞர். அன்று மாலை தனது மாலையானது கடையிலே ஒரு விற்பனை கூட இல்லை. ஒரு பெண்மணி இதை கவனித்தாள். அவள் கணவனிடம் கூறினாள், ஒரு கடுமையான முகம் புளித்த தேனைத்தான் கொண்டிருக்கும். சிரித்தவாறே மலர்ச்சியுடன் இருந்த பெண்மணி வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்க மட்டும்தானா அப்படி மலர்ச்சியுடன் இருந்தால்? அவளுடைய இயல்பான இயற்கையை அப்படித்தான். அதிலிருந்தே அந்த மலர்ச்சி ஊற்றடிக்கிறது என்றே நாம் நம்பலாம். நாம் இந்த உலகத்தில் விற்கவோ வாங்கவோ மட்டும் வரவில்லை, ஒருவர் இன்னொருடன் தோழமையாக இருக்க வேண்டும். அந்த இனிய பெண்மணி வாடிக்கையாளர்கள் தேனை மட்டும் விற்கும் பெண்மணியாக தெரியவில்லை, அதற்கும் மேலாளராக தெரிந்தால். அவள் மலர்ச்சியுள்ள உலகின் குடிமகள் என்ற அந்தஸ்து இருந்தால். அப்படி ஒரு வளர்ச்சியை நாம் ஒவ்வொரும் கொண்டிருந்து பணியை செய்ய வேண்டும். அரவிந்த ஆசிரமத்திலே உள்ள சில முக்கியமான தினங்களை பற்றி பார்ப்போம். ஜனவரி புது வருட தியானம். பிப்ரவரி 21 அன்னையின் பிறந்த தினம். பிப்ரவரி 29 1956 கோல்டன் டே. ஏப்ரல் 24 அன்னையாக இறுதியாக புதுச்சேரி வந்தது 1920ஆம் வருடம். ஆகஸ்ட் 15 1872 அரவிந்தர் பிறந்த தினம். நவம்பர் 17 1973 அன்னையின் மகாசமாதி. நவம்பர் 1973 அன்னையின் அடக்கம். நவம்பர் 24 சித்தி தினம். டிசம்பர் 32 ஆசிரம பள்ளியின் ஆண்டு விழா. டிசம்பர் 5 அரவிந்தரின் மகாசமாதி. டிசம்பர் 9 ஸ்ரீ வந்தனின் அடக்கம். ஸ்ரீ அன்னையின் பொன்மொழியில் சிலவற்றை இப்போது பார்ப்போம். பூரண யோகத்தில் சாதனைக்கும் புறவாழ்வைக்கும் வேறுபாடு இல்லை. அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் உண்மையை கண்டு கடைபிடித்து ஒழுக வேண்டும். தெய்வீக அருளையே சார்புற்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதன் உயர்வையே நாம் நாடி அழைக்க கற்போமாகில் அது அடுத்தடுத்து அற்புதங்கள் நிரூபிப்பதை காண்போம். நாம் பிரார்த்தனை செய்வதைப் போலவே வேலை செய்வோமாக. ஏனெனில் வேலையே உடல் இறைவனுக்கு செய்யும் மிகச்சிறந்த பிரார்த்தனையாகும். இறைவனை விட்டு புறம்பாய் எங்கேயும் நீ ஆதரவை நாடாதே. உன் தேவைகளின் பூர்த்திக்கு எதுவாக இருந்தாலும் இறைவனை தவிர வேறு எவரையும் மண்டாதே. எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் ஆதரவிற்கும் உதவிக்கும் ஆறுதலுக்கும் இறைவனை தவிர வேறு ஒருவருமின்றி எதிர்பார்க்கும் தன்மை ஒரு காலம் உன்னிடம் இருக்கவே கூடாது. இதற்கு விதிவிலக்கே இல்லை. இறைவனை தவிர வேற எதனிடத்தோ அல்லது வேறு எவரிடமோ சார்புற்று நம்பிக்கை வைக்காதே. ஏனெனில் வேறு எதையோ அல்லது வேறு எவரையோ நீ உன் ஊங்குவாயால் அது உருந்தி போவதை காண்பாய். உண்மையாக நீ கனவிலும் ஆர்வத்துடன் இருந்தால் உனது ஆர்வத்தில் நீ சித்தியடைய உதவாத சந்தர்ப்பமே கிடையாது. எல்லாமே உனக்கு உதவும். தானே தானான பூரண பேருணர்வே உன்னை சுற்றியுள்ளவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தது போல நீ உனது புற உணர்வின் அஞ்ஞானத்தில் இருந்து இதை புரிந்து கொள்ளாதில் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது நீ அவற்றை மறுத்துவதற்கலாம், நொந்து கொள்ளலாம், மாற்ற முயற்சிக்கலாம். சிறிது காலத்துக்கு பின் உனக்கு கொஞ்சம் ஞானம் வந்திருக்கும். உனக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சிறிது தொலைவு ஏற்படும் போது உனக்கு தேவைப்பட்ட முன்னேற்றம் ஏற்படும். தற்புகழ்ச்சிக்கும் அர்த்தமில்லை, தன்னை இகழ்ந்துவதிலும் அர்த்தமில்லை. தெய்வம் உன்னை மதிப்பிடட்டும். இதுவே உண்மையான தன்னடக்கமாகும். உடலால் உழைத்துக் கொண்டே ஒரு முட்டும் ஒருமனைப்பட்டு சாய்ந்த அனுபவம் பெறலாம் என்பது என் சொந்த அனுபவம். ஆனால் இதற்கு கொஞ்சம் அபியாசம் தேவை. இதன் பொருட்டு வம்பளப்பை அறவே ஒழித்தல் அவசியம். நம்மை தெய்வத்தின்று தொலைவில் நிறுத்துவது பணி அல்ல, வம்பளப்பே. நீ விடாது முயன்றால் காரிய சித்தி நிச்சயம். என் துணையொற்றி ஐயுற வேண்டாம். அது உனக்கு என்றும் உண்டு. தெய்வத்தின் பால் செய்யும் முறையீடு என்றும் வீண் போனதில்லை. நாம் இப்போது பலவரிடம் என்ன கூறுவோம் தெரியுமா? என் இன்கையின் மெய்ப்பொருள் புறம் என்னை நடத்தி செல். என் மெய்ஞான கண்ணால் எனக்கு எது தேவை என்று காண்கின்றாயோ அதை எனக்கு அருள்வாய் என்றே நாம் ஒவ்வொருவரும் பணமும் வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர் நம்மை எச்சரிக்கிறார். மந்தம், சோம்பல், எளிதில் திருப்தியடைதல் இவை முயற்சிக்கு விரோதி. இவை யாவையும் மனித சுபாவத்தில் அடங்கும். போராட்டத்துக்கென்று பின்வாங்கல், பலன் கிடைக்கும் முன் ஓய்வை நாடல், சாதனா யாத்திரையில் கொஞ்சம் முன்னேறியும் திருப்தி அடைந்து விடல், சிறிய முன்னேற்றத்தை ஒரு பெரிய அற்புதமாக கற்பனை செய்து கொள்ளல், நடுவழியிலே நின்றுவிட, இவற்றை சரியான காரணங்களாக கொள்கிறோம். நம் சேதனம் வரம்பட்டு விடுபடுத்தும். சேதனம் விசேதமே உண்மையான ஓய்வு. இந்த உலகம் போல விசாலமாகவும் நமக்கு அப்போது இடைவிடாத ஓய்வு உண்டு. மனிதன் பிறந்ததிலிருந்து தன் ஆயுள் முழுவதும் இடையறாது கல்வி பயில வேண்டும். தன்னைத்தான் ஆள்வது தன் சுபாவத்தின் மாற்றம். இதுவே சித்தி. பிறர் குறையை எடுத்துச் சொல்லாதே. பிற சுபாவ குறையை நீங்கவோ அல்லது திருத்தவோ உனக்கு சக்தி ஏற்பட்டதும் அக்குறையை நீக்கு. நாம் எதில் நாட்டம் கொண்டோமோ அதுவே ஆகிறோம். இதுவே அனைவருக்கும் தெரிந்ததே. நீ தெய்வமாக விரும்புவியில் தெய்வத்திற்கு மட்டுமே நாட்டம் கொள்ள வேண்டும். இறைவனின் பெருங்கருணை எப்போதும் உண்மையான பிரார்த்தனையை பூர்த்தி செய்கிறது. இறைசக்தி மட்டுமே நினை, அது உன்னுடன் இருக்கும். கடைசியாக இறுதியான அவர் கூறுகின்ற அருளை தெய்வீக சக்தியின் கருணையை மட்டுமே நம்பியிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதன் உதவியையே எல்லா சூழ்நிலையிலும் அழைக்க வேண்டும். அப்போது நிலையான அற்புதங்களை அது நடத்தும். அன்னையை வணங்குவோம், அவள் அருளை பெறுவோமாக. வணக்கம். நன்றி பெங்களூர் நாகராஜன். We got less than 20 minutes, so I am going to call Dr. Sen avargal. Dr. Sen needs no introduction because he is coming to us for the third time. He is the editor of Truth magazine, which has been published from Calcutta every week for more than 90 years. And our Nagarajan himself has got more than 2,000 issues from Truth of Calcutta. Dr. Sen is going to talk about Maya, illusion today. Dr. Sen, you are welcome. Namaskar. Namaskar. I am grateful to Swaminathan sir and Mr. Nagarajan for giving me this opportunity. In fact, you all started with this Maitrin Bhajata written by Periyava Param Pujya Chandrasekharendra Saraswati Maharaj, and it was really invigorating. Now, the subject that we are actually going to discuss is very difficult. Srimad Sri Upendra Mohan, the founder of our Shastra Dharma Prachar Sabha, he actually wrote the book, Hindu Dharma is the only Dharma. Why? Because nowadays, everybody calls it Sanatana Dharma. And the Shastras are not that. The Shastras, God, Dharma, and truth are the same. They're actually synonymous practically. So he wanted to show the difference between religion, mazhab, and dharma. So this, at least this discussion will need me to read out some of his paragraphs. He said that the whole world there is no dharma except Hindu Dharma. There are many religions, but they are religions only and not dharma. What is then the difference between religion and dharma? That will be presently shown in the briefest compass possible. Now, Maya is the first thing. Hindu Dharma knows that the creation is a creation of Maya. No religion in this world knows it. The term Maya, what I am seeing doesn't exist. So it is Maya. The term Maya is not only unheard of elsewhere, but is universally unthinkable, incomprehensible, and impossible. Absolute contradiction is its essence. Contradiction pure and simple, at one and the same time, and in one and the same circumstances. Contradiction at two different times is not Maya. Neither is contradiction in two different circumstances. It is directly opposed to the basic principle of logic, namely, a thing is what it is and is not what it is not. A is A and not A. The principle of contradiction is a thing is what it is and what it is not at one and the same time. A is A and not A at one and the same time. A cow is a cow and not a cow at the same time. A cow is a horse. A cow is a cow, a horse, a buffalo, an elephant, and so on at one and the same time. Incomprehensibility is the soul of Maya. Whatever is comprehensible, even by the remotest stretch of fancy, is not Maya. Maya faced science for a long time, but science winced, science blinked, science covered in terror before the caution of its impossibility. In 1932, Reason, Science and Shastras was written. Reason, Science and Shastras. The books were published from Calcutta and sent to Germany, France, America, England, etc. for opinion. None dared criticize the book. 2 years after, in 1934, Professor Max Planck of Germany published a book, Where is Science Going?, in which he acknowledged Maya without acknowledging reason, science, and Shastra. In the book, Max Planck writes, there are two theorems that together form the cardinal hinge on which
the whole structure of physical science turns. To a certain degree, these two statements are mutually contradictory, and this fact discloses the presence of an irrational or mystic element which adheres to physical science as to every other branch of knowledge. We are always being brought face to face with the irrational, and this is significant of the all-round unreliability of human knowledge. So, there is a point where every causal method is inapplicable and will always remain inapplicable. Planck's where is science going? This is a reference from there. So, in other words, irrationality or contradiction adheres to everything knowable, and man can know nothing for certain. By the word irrational, Max Planck means not attainable by reason and does not mean absurd. The Shastras say that to understand, to know something, there are 4 types of proofs. Aptopadesha, pratyaksham, anumanam, cha yuktikam. Chaturvidham pramanam syat, shishatrayam, anishchitam. The existence of a thing depends only on proof. And proof depends on 4 things. The words of the Aptapurusha, who has derived his knowledge from God himself, the testimony of the senses, inference and reasoning. The last 3, that is Anumana, Yukti and Pratyaksha, these 3, they are actually not wholly reliable. Only the first can absolutely be relied upon. What is the first one? That is the Aptopadesha. Apta means one who has received the mercy from God only. Apta Satya Rishi Prokto Divya Jnana Samyutaha Raga Dveshadi Mukto Brahmadi Dosha Vichuta. A person who has attained knowledge, when God's mercy descends on somebody, that he is the recipient God. And so Divya Jnana Samyutaha, his wisdom it comes from God himself. Raga Dveshadi Mukto, they have no attachments, they have no envy. And Brahmadi Dosha Vichuta, they are completely free from error. So, this is the person, this Apta Purusha, who can see through the subtle things, and his vision and perception are not restricted by the material senses only. So, there are many instances. Suppose you stand on the rail line and you will find that the 2 lines have united somewhere, but it's not true. If you find a coin in the water, it's placed in the water, you will find it is closer, not the distance of the floor. Similarly, there are so many hundreds of things. Now, suppose in a wood, you don't see the pores, you don't see where you can put your nail, but there are hundreds and thousands and numerous pores there. So you cannot see it. You see it is a flat earth, but the earth is actually round. Similarly, in everything, there are we can narrate to you about say 25 points on this, but because man's senses are limited, that is why the Shastras say, Srimad Bhagavatam says, Srimad Bhagavad Gita says, Kaivilyam Sattvikam Jnanam Rajo Vaikalpikam Jajat Prakritam Tamasam Jnanam Manishtam Nirgunam Smritam. Sattvika knowledge, or the knowledge of those who are pure, is absolute or correct. And Rajasic knowledge, or the knowledge of a man of action, is always uncertain. It is Vaikalpikam, or admits of doubt, or Vikalpa Prakritam Jnanam, or the knowledge of ordinary man is always enveloped in darkness. Knowledge is the knowledge of those who have devoted themselves, heart and soul, to my lotus feet, and who exist only for my sake and not for samsara. Similarly, we can now say Eddington, he writes in his Nature of the Physics World, he wrote, something unknown is doing, we don't know what. That is what our theory amounts to. And G.R. Thompson, he also wrote in his book, Atoms, on page 227, the most irregular chaos has an order of its own. So, in very brief, Srimad Upendra Mohan wrote, Yad Yugapat Viparitatvam Mayaya Ekalakshanam Vidodha Janani Saiva Asti Nasti Swarupak Drik. The only definition of Maya is simultaneous
contradiction. That is the cause of conflict. Its nature is and is not. Asti, nasti. There is conflict in the Vedas, in Shastra, in the views of the rishis, in polity and justice, in logic. So asti and nasti in the nature of Maya. It is the nature of Maya. This universe is full of asti nasti. Parabrahma itself, asti nasti. Adhikar, fitness, is also full of asti nasti. Entire science, physics, chemistry, biological sciences, natural sciences, all are pervaded with asti nasti. And but the subject is too long, so I will try to restrict to the very salient points. And this asti nasti, it transcends all senses. It is the most subtle of the subtlest. Parama Sukshma, the same as Parabrahma itself. Desire and the person desiring are always the same. And therefore, Maya is Brahma itself. So, now, as per the Srimad Bhagavatam, we have a sloka, idam hi pungshas tapata srutasra va srishtasya suktasya chamuddhidattayo avichidordha kavibhed nirupito jaduttama shloka gunanuvarnanam. Idam hi pungshas tapata srutasya. It is a boon, it is the product of one's penance, one's studies of the Shastras, one's performing all donations, performing yajna, etc. And application of his mind. Avichitordha kavibhin nirupito jaduttama shloka gunanavarnam. Only by singing the graces aloud of Sri Hari, of the Lord Almighty, one can get the real jnana, the real wisdom. I will just, to finish up, I will just narrate only one incident. Mrikunda Rishi had his son Markandeya. After the boy was born, after a month or so, Narada Rishi came and he was asked that what is what's the life tenure, how long he is going to live. He said only 5 years. So after 5 years, he will leave his mortal coil. He was very much terrified. And Mrikunda then said, son, see what you have to do. You just pray to Lord Shiva. He gave him a Shivalinga. And with all devotion, you just keep on praying to him. Just after 5 years completion, Yamaraj, he rode a buffalo and came himself. He came. And seeing him and his face, Markandeya, he fell upon the Shivalinga. He just closeted himself to it and started sobbing. Immediately, Lord Shiva came out of the Shivalinga, his pratika, with his trident. And seeing him, Yamaraj, he jumped from his buffalo and said, my Lord, I am working through your grace only. It's your command. You have given him 5 years. He said, no, he will be Saptakalpa Jivi. He will live for 7 kalpas. You imagine, it's crores of years. So, okay, he bowed his head and disappeared. Now, Markandeya was a very, very old person, but he was strong and, always busy in penance and busy in praying to God. What happened during the Dwapara, when Yudhishthira, he was going to perform a Rajaswa Yajna. So there, the question cropped up, who is the greatest man here? Who can be worshipped and who can be honored? So Shishupal thought that, well, why not me? And Jarasandha also felt, well, I am strong enough. So everybody, many of them, they flex their muscles and, well, we can do it. Then Bhishma was very clear. He said, see, let us not get into this. Let us do that. Saptakalpa Jivi Markandeya Rishi is there. So he has a very strong memory. He himself knows everything. So Bhim, you go over there and he is observing his penance. He is doing sadhana on the sea near Dwaraka. You go over there. Bhim was a bit reluctant, but he had to obey it because Pitamaha is telling, because he said that
for such a small thing. I am being sent after all. But he went, and he was a very strong person, so this there. As he reached near Dwarka, he found that on the ocean, square-legged, a big rishi, a tall person was sitting, performing his sandhya. He shouted, "Oh, old man, oh rishi, hello." Okay, well, he didn't answer. So, Bhim was full of rage. He jumped on that body, he gave a leap and fell on his body, and he just shook his hand, and he was thrown away in the ocean. Then he understood that, well, this man seems to be a lean and thin person, but he is much stronger than me. So he kept quiet. After a while, when his dhyana, was over, he said, "Who are you? What do you want?" He said, "Sir, I am Madhyam Pandava." He said, which dynasty? He said, Chandra Vangsha. I see, I knew Chandra, I knew his son also. Okay, what do you want? He said, "Sir, Rajaswa Yajna is to be performed, and Yudhishthira is there. So I have been sent to ask you to kindly preside over there, so that you can find out who is the greatest person here." He said, "Okay, come on." He was walking. Srimad Bhagavatam says he is walking like an elephant, and like an infant elephant, Bhima was running and running and running and running on the way, because he was so tall, the Satya Yuga person, that then Markanda came. After all, he reached there. Then he was put this question, "Sir, who is the greatest person? Kindly identify." He said, "Well, nobody is known to me. Anyway, I can tell you a story. My experience, I will tell you. As you all know, as told by Narad himself, and Lord Shiva's grace, I was made Saptakalpajini. So his grace is infinite. So, once I was thinking, I was in my sadhana, and I was thinking that whatever I see in this earth, everything is mercy. God is merciful. But that he has his Maya, he has the illusion. What is the illusion after all? Everything is his Daya, mercy. But why Maya? So I was thinking and thinking. Suddenly I found that it was raining. It started raining and raining and raining. It rained, the rivers overflew, all towns, houses, even mountains, they were, at a deluge. Then I found that a banyan leaf was floating. Nothing was there except water. A banyan leaf was floating. It was coming nearer to me. And there was a very small child with his thumb of the toes, these toes inside his mouth. He was sucking. So gradually that leaf came. I thought that, well, everything is there in the deluge. How come this banyan leaf and this small child? The child came near to me and said, "Come on, come on." I said, "It is too cold." "Well, why didn't you come?" He said, "This small leaf, and there a child is there. How can I be accommodated?" Anyway, the child said, Come. As I put my hands on the banyan leaf, I got into it. And then the small child, he said, "Okay, you come within my mouth. We are feeling very cold." When I entered his mouth, I found Swarashtra Nagara Kirnam Krishnam Pashyami Medini. I saw the whole world, the whole universe there still. The houses were there, buildings were there, the solar system, everything was there. So, in this deluge, a small banyan leaf, there a child, and inside his mouth, the whole world. Then, he spilled me out. I came out, and I saw that world again. So this world, the child, and inside the child again this world. So, see, I tell you, I don't know any one of you. But that child, which was lying on that banyan leaf, I can see his face here. There is Krishna. When he identified Krishna, everybody said, "Bhagavan Krishna ki jai," and he was garlanded. We So got this one is- more minute. Okay. So this is an illustration of Maya. And
naturally, when Yashoda also, well, Balaram came and said, well, Ma, this boy, this Krishna has eaten soil. Is it? Why have you taken soil? So he opened his mouth, and there he saw that, what is this? The whole universe is there today in Krishna's mouth. So Vishwam Yadetat Swatano Nishanti Yatha Vakasha Purusha Parohavan Vibharti Soyam Mamakar Bhagavut Aho Nilokasta Vilam Vilam Hichat. The whole universe is in his name. And that child, he's in my womb. How is it possible? Aho Nilokasya, in this world, in material world, Vilambanam Hitat. It's something impossible, most irrational that has happened. So You are finishing in a minute. Through God's Leela, these problems are solved to a great extent. Perhaps I will not be longer on this today. And with these words, we pray to him. Jayati Jayati Devo Devaki Nandanoya Vasati Vasati Jitti Mohanirana Kosho Avati Avati Dharmam Satya Dibam Paratma Charana Sharanavasam Vasudevang Namami. My obeisance to all of you. Namo Narayana. Thank you, Dr. Sen. No wonder we get an intellectual like Dr. Sen from the land of Sri Ramakrishna Paramahamsa, Sri Swami Vivekananda, Sri Ishwara Sundara Vidyasagar, and last but not the least, Ravindranath Tagore. I want to make only 2 requests. Please send your lectures to us. We will publish it in our blog. And then whatever books you have mentioned, please let us have the titles. We will also publish it. Thank you, Dr. Sen. Please come back again. நேயர்களே, நம்முடைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நமக்கு சிறப்பு ஒளிபரப்பு 13ஆம் தேதி கார்த்திகை விழாவினை ஒட்டி ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அது பற்றி குருக்கள் அவர்கள் பின் நமக்கு தெரிவிப்பார். நன்றி. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே Recording stop.